வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய நமலையா. கங்கையும் பணிவெண்திங்களும் வரைத்த கடுக்கையும் தொங்கலும் மரபும் தங்கு பொச்சடையும் முக்கணும் தாதை தானுவென்றுணர்த்த மென்மலர்க்கை அங்குசபாசமணிந்து வெற்புயிர்த்து ஆரணங்கண்ணை என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்தார். நண்பர்களே, பேரூர் புராணத்திலே 19வது படலம் பள்ளுப்படலம். இந்த பள்ளுப்படலத்திலே முனிவர் பெருந்தகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து திருத்தொண்டத்துறை தந்த வரலாற்றை அழகாக காட்டுகிறார். அப்படி காட்டுவதற்கு காரணம், பேரூர்ல பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றன. அவருடைய நடனம், அவர் தங்கியிருக்கிற பொற்சபை, அவர் இருக்கிற அந்த அரசமரம், வாழுகிற மக்கள், வெள்ளிங்கிரி மலை, இப்படி பலது இருக்கிற சிறப்பில ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனார் பேரூருக்கு வந்த பொழுது சிவபெருமான் பல்லனாக கூலி ஆளாக வேலை செய்து நாற்று நட்ட ஒரு அருமையான வரலாறு. அந்த வரலாற்றை மிக அருமையா காட்டினார் முனிவர் பெருந்தகை. 24வது பாடல். உயர்ந்ததுவும் தாமே இழிந்ததுவும் தாமே என மறை ஓலமிட்டு உரைக்கும். வேதங்கள் என்ன சொல்லுகின்றன? உயர்ந்ததுவும் தாமே இழிந்ததுவும் தாமே என மறை ஓலமிட்டு உரைக்கின்றன. வியந்ததம் செய்கை இரண்டனுள் ஒன்று வேதியனாகி முன் காட்டி பயந்தரும் இறைவர் மற்ற அதுவும் காட்ட பல்லனாய் திருவிளையாட்டால் நயந்த பூம்பனையின் வினை செய்ய அன்பர் நன்னுமுன் நன்னினார். அது உயர்ந்த பொருளாக இருப்பவும் அவர்தான், தாழ்ந்த பொருளாக இருப்பவும் அவர்தான். உயர்ந்த பொருளாக மட்டும் இருந்தால் தாழ்ந்த பொருளை கரைத்தேற்ற முடியாது. தாழ்ந்த பொருளை கடைத்தேற்ற வேண்டும் என்றால் கடைத்தேற்றக்கூடிய தலைவன் தாழ்ந்த நிலையிலே இறங்கி அவனை தூக்கி விட முடியும். இது வேதங்கள் சொல்லுகின்றன. மறை ஓலமிட்டு உரைக்கும் வியந்ததம் செய்கை. அப்படி அந்த வியக்கத்தக்க செய்கை கொள்ள 2ல ஒன்றே வேதியனாகி முன் காட்டி பயந்தரும் இறைவர் மற்றதுவும் இன்னொன்று பல்லனாய் திருவிளையாட்டில். தாழ்ந்த பொருள் தாமே என்று காட்டுவதற்காக பல்லனாக இறைவன் வந்தார். உழவு தொழில் செய்தார். வினை செய்ய வயல்ல உழவு தொழில் செய்வதற்கு
அன்பர் நன்னுமுன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேரூர் கோவிலுக்கு வருவதற்கு முன்னாகவே நன்னினார். அவர் முதல்ல போய் கோயிலுக்கு போயிட்டார். அப்படி அவர் அந்த கோயிலுக்கு போன பொழுது சாமி அங்க இல்ல. சாமி அணிந்திருக்கிற ஆடை புலித்தோல் ஆடை, யானை தோல் போட்டி இருக்கிறார், சிங்கத்தோல் வைத்திருக்கிறார், பாம்பை கட்டி இருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிற பெருமானுக்கு புலித்தோல், வயக்காட்டுல வேலை செய்யறவனுடைய அழுக்கு நிறைந்த ஆடையாக ஆயிற்று. யானை தோல் மயிர்கம்பளமாக ஆயிற்று. தலையில் இருக்கிற சடை ஒரு சும்மாடாக ஆயிற்று. சிங்கத்தோல் கோவணம் ஆயிற்று. பாம்பு கோவணம் கட்டும் அரைஞான் கயிறு, அண்ணா கயிறுன்னு சொல்லுவாங்க, அதாயிற்று. வேத ஆகமங்கள் எல்லாம் வீரக்கடல்கள் ஆயின. இப்படியாக இறைவன் கள்ளனாக மாறினார் என்று 25வது பாடல்ல அருமையான பாட்டு. புளியதல் கழுவா காழக உடையாய். அடுத்த பாட்டு காமிங்க. பொலிய நால்வாய் கரி உரிவை ஒலி மயிர் நூற்படாம். ஏன்னா எங்க படாம்னா போத்துகிற போர்வை. ஒளிர் சடை தலை சுற்றாய் மிளிர வலி அரித்துவக்கு பக்கரையாக வாழற அதன் கயிறாக கலிகிரு மறை ஆகமும் களலாக கண்ணுதல் பள்ளன் ஆதலுமே. இதுவரை சென்ற வகுப்புல சொல்லி. பட்டி நாயகர் 26வது பாட்டு. பட்டி நாயகர் தம் இடம் பிரியாத பச்சை நாயகி பள்ளியாகி. மேல என்ன சொன்னார்? கண்ணுதல் பள்ளன் ஆதலுமே 25ல. 26ல் பட்டி நாயகனுடைய இடப்பாகம் பிரியாதவள் உண்மை. பட்டி நாயகர் தம் இடம், தம்மிடம் இல்ல, தன்னுடைய இடபால் என்று. இந்த கதை நல்ல வரலாற்ற தெரிந்தவர் சென்னியப்பனார் ஐயா. ரொம்ப பெரியவர்கள் அவர்களை சந்திக்கிற பொழுது ஒரு நேரம் உணவு சாப்பிடுற நேரம், அவர் இலையில உட்கார்ந்தார், இடப்பக்கம் ஒரு இலை காலி விட்டார். அவரு இவரு சேரும், உங்களுக்கு இடம் பார்த்து வைத்த 2 பொருள், ஒன்று இடப்பக்கமா வச்சுக்கிறேன், சொல்றேன். பட்டி நாயகர் தம் இடம், இடப்பாகம் பிரியாத பச்சை நாயகி. அருமையான செய்தி சிந்தாக்கள். சக்தி பின்னமிலான் எங்கள் புறா பள்ளியாகி. அந்த அம்மா என்னன்னாங்க, வேலை வயக்காட்டுல செய்யக்கூடிய உளத்தியாக மாறும். முட்டிலா தளலின் அந்தனர் உகுக்கும் முறியான் உங்களே ஊனாக. அப்படி இந்த வேள்வியில முட்டிலா தளல், முட்டுன வேள்வி முட்டாம செய்யணும். தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். முட்டானா அது இடையீடு இல்லாம வரணும். அந்தணர்கள் வேள்வியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். முட்டிலா தளல் அந்தணர் உகுக்கும் மூடி யான் உங்களே ஊனாக. அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவே இப்போது முற்றிய உணவாக ஆயிற்று. அட்டுவார் எளிதே அறியலா அங்கண் அழித்திடும். வேள்வியில் சொல்லக்கூடிய நெய்யே இப்பொழுது அரித்து எடுக்கக்கூடிய பழைய சோறாயிற்று. கிராமங்கள்ல விவசாயம் செய்து கொள்வர்கள் இட்லி பூரி வெண்பொங்கல் சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது.
வீட்டுல சும்மா இருக்கிறவங்க வேணா இட்லி, ஒரு பூரி, வெண்பொங்கல், சாம்பார் வச்சா போதும். தண்ணி வாய்ப்பவர்கள் ஒரு காரமான ஊறுகாய், கரசோறு, ஒரு சொப்புன்னு வேற போயிடாதீங்க. தயிர் சோறு, கரசோறு அப்படி மிளகாய கடிச்சிட்டு குடிச்சா மதியம் வரைக்கும் பசித்தான். அப்படி அது என்ன ஆயிடுச்சு? அரியலா அங்கன் அழித்திடும் உணவெல்லாம் உணவாக. இந்த வேலை செய்யற பல்லருக்கு ஏற்ற முறையிலே அது பழைய சோறு ஆயிடுச்சு. விட்டு நாயகர் பழைய சோறு ரொம்ப அருமையான. அங்க இது வந்ததால ஞாபகம் வருது. சேலத்துக்கு பக்கத்துல ஒரு கோவில். அந்த கோவில் சுவாமியுடைய கருணையினால மாலையில திருப்பணி பார்க்கறதுக்காக போனேன். சில பல இடையூறு. திடீரென்று அந்த கோவில் குடமுழுக்கு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் உணர்த்தியது. நாங்களே எல்லா ஜாமானம் வாங்கி எல்லாம் தயாரா பண்ணி கொண்டு போனோம். அங்க இடத்துல போய் சாயங்காலம் தொடங்கி வழிபாடு பண்ணி காலையில வழிபாடு பண்ணி வேள்வி முடிச்சு சுவாமிக்கு திருக்குடம் நீராட்டு சிவபெருமான். பிறகு அவங்க திடீர்னு பண்ணனால எதிர்பார்க்கல. அங்கேயே கல்ல கூட்டி எல்லாம் சாப்பாடு. பிறகு நாங்க அந்த கோவில் நிர்வாகி வீட்டுக்கு போனோம். அவங்க சாம சோறும் தயிரும் வச்சிருந்தாங்க. பழைய சோறு தண்ணி ஊற்றி அந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில பழைய சாம சோறு தயிரும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும் தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு அது ஒரு 4-5 ஆண்டு ஆச்சு. இன்னைக்கு பார்த்தாலும் உலகத்துல பழைய சோறு குடிச்சிட்டு திருக்குட நீராட்டு பண்ணி என்று ரொம்ப உணர்வோட கூப்பிடும். நாம் என்ன பழைய சோறு? சாமியே பழைய சோறு குடிச்சு அழித்திடும் உணவெல்லாம் உணவுகா. விட்டு நாயகர் கைத்தலை களத்தூட்டி எழில் வயல் வினை செய்வார் என்றார். அப்படி பல தலைவனுக்கு சிறந்த ஒரு கலையம். கலையம்னா மண் கலையம். இப்ப இருக்கிற மாதிரி பாத்திரம் எல்லாம் கிடையாது. மண் கலையம். உணவாக பள்ளி ஊட்டினால் களத்து ஊட்டி அந்த அம்மா பழைய சோறை கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த 2 பேரும் எழில் வயல் வினை செய்வார் என்றாள். அந்த பழைய சோறு இறைவனுடைய கையில் இருக்கிற கபால பாத்திரம் தான் அது கலையமாக மாறிச்சு. ஆக அந்த கலையத்துல கொண்டு பள்ளியாகிய பச்சை நாயகி பல்லராகிய பட்டிப்பெருமானுக்கு உணவு ஊட்டினாள். எவ்வளவு பெரிய சாமி இல்லையா? அன்பு நிலையில ஊட்டுகிற பொழுது அது மிகப்பெரிய ஒன்று. ஆனா அன்பு அதிகமா இருந்தால் அந்த உணவு ஊட்டுவதில் செய்யக்கூடிய முறை நல்லா எதை வேணாலும் படைக்கலாம் என்று ஒரு நிலை கிடையாது. சுவாமிக்கு ரொம்ப தூய்மையா பவித்திரமா சுத்தமா செய்யணும் அப்படிங்கிற உணர்வு தான் இருக்கும். இப்ப அம்மாவே ஊட்டினார்கள். 27வது பாட்டு. கடலிடை தோழவ கமட முன் பிடித்த கயமுக கடவுளும் மீனின் கடமுளை சுவைப்பால் பருகிய மணி வேச்சாமியும் பல்ல நச்சிராராய் இடநகல் வயலில் கமடமும் மீனும் எடுத்து எடுத்து இரும் பனை புறத்து திடரிடத்து உறுத்தி குறு நடந்து சிறு விளையாட்டு அயர்ந்தால் கடலிடை துளவ கபட முன் பிடித்த கயமுக கடவுளும். திருமால் துளப மாலை அணிந்த. அப்படி அந்த துளப மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த திருமால் அவர் என்ன செய்தார்? அதாவது ஆமை உருக்கொண்டு கடலை கலக்கினார். கடலிடை துளப கபட முன் பிடித்த அப்படி ஆமை உருவமா கடலை கலக்கினார். கயமுக கடவுள். கயமுக கடவுள் யானை முக கடவுள்.
அவர் என்ன செய்தார்? மீனின் தடமுலை சுவைப்பால் பருகிய மணிவேச்சாமியும். இந்த விநாயகர் அந்த ஆமையை பிடித்து வந்து இறைவனிடத்துல தர இறைவன் அதை அணிந்து கொண்டார். அத்தகைய விநாயக பெருமான் என்ன செய்தார்? பள்ளச்சிறுவனாக வந்து அந்த அகன்ற வயல்ல ஆமைகளை பிடித்து வயலின் மேட்டு பகுதியில திட்டாக போட்டார். பல்ல நட்சிறார இடநகல் வயலில் கமடமும் மீனும் எடுத்து எடுத்து இரும்பனை புறத்து. பிறகு நட்சத்திர மீன்களாகிய கார்த்திகை பெண்களில் பால் அருந்திய முருகப்பெருமான் அவர் பள்ள சிறுவனாக வயலுக்கு சென்று அவர் என்ன செய்தார் பாருங்க, மீன்களை பிடித்து வயல் மேட்டில குவித்தார். இப்படி இந்த இரண்டு பேரும் குறு குறு நடந்து, அது எங்க? திடத்துருச்சி குறு குறு நடந்து விளையாட்டு அயர்ந்தரால். விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் வயல்ல போய் ஒரே விளையாட்டு. ஆக பெற்றோர்கள் செய்யக்கூடிய தொழில்களை குழந்தைகள் பார்த்து அவற்றையே விளையாட்டாக செய்வார்கள் என்பது உளநூலார் கருத்து. இங்க காலையில நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்க அனுஷ்டானம் பண்ணி பூஜை பண்ணீங்கன்னு வைங்களேன், சின்ன பிள்ளையார பொழுது பேரம் பேத்தி அல்லது நம்ம குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அது வரும். நம்மளாட்டக்க ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றும், திருநீர் எடுத்து இப்படி இப்படி நல்லா பூசிக்கும், தண்ணி திருநீரை பிஞ்சு கையில் இப்படி போடும், இப்படி இப்படி தலை போறாய், அப்புறம் நெத்திலாக்கும் கையிலாக்கும். நாம என்ன செய்கிறோமோ அந்த குழந்தை அப்படியே செய்யும். பிள்ளை அவங்களும் அதை கடைபிடிப்பார்கள் என்று சொல்லுகிற மரபு இன்றைக்கும் பெரிய வீடுகள்ல, பழமையான வீடுகள் அந்த அருமையான கருத்தை கற்பனை நயத்தோடு இலக்கிய நயம் தோன்ற அருமையாக நமக்கு சுவாமிகள் காட்டியிருக்கிறார். எனவே எளிமையாக செய்தார். அடுத்த பாட்டு இந்திரன், 28வது பாட்டு. பிரமன் நாரணன் முதலாம் இமயவர் நுகம் அலம் மேடி வெந்திர கொடுவார் கயிறு கோல் பகடு வித்து நாறு அனைத்து மாயங்கு வந்தனர். பயில் அவன் கணநாதர் ஏதல் செய்மல்லராய் பிறவி முந்தூரும் பட்டி பல்லனை எடுத்து மொழி வழி வினை தொடங்கினாரால். இந்த வயல்வெளியில அவருக்கு மட்டும் போனா முடியுமா? ஏனையவர் போக வேண்டாமா? யாரார் போனாங்க? இந்திரன், பிரமன், திருமால் முதலாம் இமயவர் தேவர்கள் எல்லாம் நுகம் அலம் மேடி வெந்திர கொழுவார் கயிறு கோல் பகடு வித்து நாறு, உழவுக்கு வேண்டிய நுகம் கலப்பை, 2 எருது இப்படி இருக்கும், அந்த எருத்தினுடைய கழுத்துல அப்படி மேல ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, அதுக்கு நுகம்னு பேருங்க. அந்த நுகத்துக்கு நடுவுல இப்படி ஒரு கலப்பை இருக்கும், இப்படி இருக்கும். இந்த கலப்பைக்கு கீழே ஒரு கொழு இருக்கும். அந்த கொழுதான் பூமியை பிளந்து 2ஆக்கி மண்ணை இலக்கம் பண்ணும். மண் இறுகி இருந்தால் விதை போட்டா அந்த விதையில இருக்கிற மென்மையான வேர் இறுக்கமான மண்ணுக்குள்ள முதல்ல போகாது. நல்லா அப்படி பல 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 பலன்னு மண் இருந்தா விதை போட்ட உடனே அந்த வேர் போய் அந்த இளகிய மண்ணுல ஊறி அது வேர் பிடிச்சதுக்கு அப்புறமா மண்ணு கட்டியா. என்ன ஒரு அருமை பாருங்க! யார் செய்து காமிக்கிறா? சிவபெருமானே செய்து காமிக்கிறார்.
அவர்தான் டெமோக்ரஸ். இல்லைன்னா நமக்கு உடம்பும் தெரியாது, முகமும் தெரியாது, குதிரைக்கும் தெரியாது. நமக்குத்தான் ஒண்ணும் தெரியாதுங்கிறது கூட தெரியாதே. ஆனா ஒண்ணும் தெரியாத நாம் எல்லாம் தெரிந்த மாதிரி வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் தரக்குறைவான வாழ்க்கை. அது அப்படியே காட்டினார் பாருங்க. இருதுணையே பொல்லாங்கு துய்க்கும் பொறியிலேயே உமாபதி நெஞ்சு கொடுத்துவதில்லை. இந்த உயிர்கள் அறிவில்லாதாக இருக்கின்றன. இப்படி இந்த இறைவனே செய்து காமிக்கிறார். அவர் வந்தாரு, கூட எல்லாம் வந்துட்டாங்க. நுகம், நுகம் என்பது கழுத்தில் வைக்கக்கூடிய அந்த அருமையான அந்த தண்டு. கலப்பை, கலப்பைங்கிறது இப்படி இருக்கும், நல்ல குழு. அது முன்னால கூர்மையா இருக்கும். இப்படி 40 ஒரு 35 டிகிரி இருக்கலாம். டேப்பரா இருக்கும். இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. என்ன கண்டுபிடி? மேடி கையில பிடிக்கிற அந்த கலப்பை பிடிக்கிற மேடி இருக்கும். அப்புறம் கயிறு சாட்டவா, எருது பிடிக்கும் சாட்டவா. கோல், சேற்றுக்கோள். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கயிற்றுல ஒரு குச்சி இருக்கும். இந்த மண்ணு அப்படியே அந்த கலப்பையில சிக்கிக்கும். அப்ப அந்த மண்ணை எடுத்து விட்டா தான் கலப்பை விழுகும். நிறைய மண் அந்த வேரெல்லாம் போய் அருகுல சிக்கிடுச்சுன்னா, ஒரு குச்சியில ஒரு இடத்துல கண்ணி வைக்கிற நேரத்துல கலப்பை இப்படி கையில மேடியால தூக்கி இந்த குச்சியில இப்படி தள்ளுவாங்க பாருங்க, அதெல்லாம் வெளி விழுந்துடும். கீழே போட்டா மறுபடி விழுந்துருப்போம். அது மிகப்பெரிய வேலை. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ராக்ல இருந்து ஒரு ட்ராக் மாத்தி ட்ரெயின் திரும்பி போகுது பாருங்க, அதை விட முக்கியமானது. அதை அப்படி லாபமே செய்வாங்க. கலப்பை இப்படி தூக்குவாங்க, அப்படி குத்துவாங்க, இப்படி இருப்பாங்க. அந்த வேர் பூரா கீழே விழுந்துடும். கொஞ்சம் பயிற்சி எனக்கு உண்டு. தந்தையார் பழக்கிற நினைவு வருகிறார். கயிறு, கோல், சேற்றுக்கோள், பகடு அதுக்கு வேண்டியது. வித்து, பகடுன்னா எருதுன்னு இருக்கும். 2 எரும மாடு இருக்கும், காளை மாடு. 4, அதுக்கு மேல அந்த 4. அப்படி அனைத்துமாயன்று வந்தனர். யார் யாருக்கு என்ன இருக்கிற புண்ணியம் கிடைச்சதோ அப்படி வந்தாங்க. என்ன அழகாக பாருங்க. இந்திரன், பிரமன், நான்முகன் முதலாம் இமையவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? நுகம், அலம், மேடி, வெந்திர கொழுவார், கயிறு, கோல், பகடு, வித்து, 4 அனைத்துமாய் அங்கு வந்தவர். பிறகு கணநாதர், சிவகணங்கள் எல்லாம் ஏவல் செய் மல்லராய் உழவு செய்யக்கூடிய பல்லர்களாக வந்தார். சிவகணங்கள் முறைங்க வந்துருச்சே, காட்டுக்குள்ள நிக்குது. சாமி நிக்கிறார், கூட நிக்குது பாரு. ஏவல் செய், சும்மா வந்து என்ன பிரயோஜனம்? சுவாமியும் அங்க இருக்கிறவர்களும் எதேன்னு சொன்னா உடனடியே தேவையானதை கொண்டு வைக்கணும். ஏவா மக்கள் மூவா மருந்து என்று காட்டினார். ஏவல் செய் மல்லராய் விரவி எல்லாரும் சுற்றினார். முந்தூரும் பட்டி பல்லனை அடுத்து பட்டி பல்லன் ஆயிட்டார். பட்டி பல்லனை மொழி வழி வினை தொடங்கினாரா. அந்த பட்டி பல்லன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு ஏற்ப எல்லாரும் அவங்க நீங்க இந்த கீழ் வயலுக்கு போ, மேல் வயலுக்கு போ, அங்க போய்
நீ செய்ய வேண்டியது தண்ணி கட்டு, பாத்தி எடுத்து கட்டு, கோது, நாத்தூடு அல்லது வீட்டுல அருக பொறுக்கு, இப்படி பலரும் செய்வார். மொழி நல்லா சொல்லுங்க, அந்த சொல்ல அதுக்காகத்தான் நான் நினைவூட்டுகிறேன். மொழி வழி யார் சொல்லாட்சிங்க இளையான்குடி நாராயணார் படத்துல சிவபெருமான் இளையான்குடி நாராயணாரை பார்த்து சொல்லுகிறார், அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அடங்கினோடு என்பதும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே. அந்த பாட்டு அப்படியே வைங்க, அங்கேயே இருக்கணும். நான் பெரிய சொல்றேன். அன்பனே அன்பர் பூஜை அளித்த நீ அடங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானே. முன் பெரு நிதியம் ஏந்தி மொழி வழி எவள் கேட்ப. மொழி வழிங்கிற சொல் சிவபெருமான் இளையான்குடி நாராயணாருடைய திருப்பாட்டில் குபேரன் நீ என்ன சொல்றையோ அதை கேட்கும்படியாக இருப்பார். அந்த சொல்லாட்சி அப்படியே பாருங்க. இருநிதி கிழவன் முன் பெரும் நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப. இன்பமார்ந்து இருக்க என்றே அருள் செய்தார். சொன்னவர் யார்? எவர்க்கும் அந்த எவர்க்கும் மிக்கானாகிய இறைவன் பட்டிப்பள்ளனை பட்டிப்பள்ளனாக இருக்கிறார். அதே அதே எவர்க்கும் மிக்கான் தான் இங்க பட்டிப்பள்ளனாகிறார். பட்டிப்பள்ள அங்க இளையான்குடியினருக்கு சொல்லுகிற பொழுது குபேரன் உன்னுடைய மொழி வழி ஏவல் கேட்கணும். இங்க சொல்லுகிற பொழுது சிவகணங்கள் எல்லாம் பட்டி பல்லரின் மொழி வழி கிடைத்துள்ளது. நீ தனிப்பா சுடு, நீ போய் என கலையிட்டு, நீ போய் தக்கால சூடா ஒரு தண்ணி டீ கொண்டு வா பரட்டி. இப்படி சாமி ஒவ்வொருத்தருக்கும் போட்டிருக்கிறார். எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். என் வேலைக்கு இது வேலை, உங்க வேலைக்கு அடுத்து மொழி வழி வினை தொடங்கினார். அந்த முறையாக அவர்கள் அந்த தொண்டை செய்தார் என்று முனிவர் அழகுபட காட்டுகிறார். அடுத்த திருப்பாட்டு 29வது உழுகுனர் ஒருபால் உழுக சேர்ந்து அழுந்த ஒன்புணர் பாய்ந்துணர் ஒருபால் முழுவரப்பு சீக்குனர் ஒருபால் மரம் படுக்குனர் ஒருபால் செடுமணி பகடு கூட்டு விட்டு ஓட்டி செறி உண்டல் மண்ணுனர் ஒருபால் விழுமைய நாறுவார்க்குனர் ஒருபால் வித்துணர் ஒரு புறம் ஆனார். திருப்பள்ளி எழுச்சி பார்த்தீங்கன்னா இன்னிசை வீணையர் யாழினர் உறுப்பால் திருக்கொடு தோத்திரம் எம்பினர் உறுப்பால் துண்ணிய அழகையர் துவழ்கையர் உறுப்பால் சென்னியில் சொல்லி உப்பின் ஒருபால்
இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு என்று திருப்பி எழுச்சியில பள்ளி எழுச்சிக்கு முன்பு தொண்டர்கள் செய்ய பட்டியலைக்கப்பட்டார் மணிவாசன். ஒரு பக்கம் மேல பாட்டுல சொன்னதில்ல என்ன சொன்னார்? மொழி வழி வினை செய்ய மொழி வழி வினை சுவாமி என்ன மொழி வழி செய்தார்? உழுகுனர் ஒரு பால், ஒரு பக்கம் சிலர் உழவு செய்தார். உழுத சேரு அழுந்த ஒன்புணர் பாய்த்தினர் ஒரு பால், ஒரு பக்கம் சிலர் சேரு அமிழுமாறு நீரை பாய்ச்சினார்கள். அடுத்து முழு வரப்பு அருகு சீக்கினர் ஒரு, இந்த வயலை சுற்றி வயல் வரப்பு இருக்கும், தண்ணி வெளியில் போகாம வயக்காட்டுல இப்படி மேடான பகுதி, இப்படி வயப்பரப்பு இருந்ததுன்னா இதுல இப்படி மேடான பகுதி, இந்த மேடான பகுதி ஆளா இருக்கக்கூடாது, தண்ணி வெளியே போகாத அளவுக்கு கச்சிதமா இப்படி இருக்கணும். இப்ப இது வரைக்கும் மேல இருந்ததுன்னா இதை வெட்டி இதை தூக்கி மேல போடணும். அப்படி கனகச்சதமா ஒரே நூலா செய்வாங்க. அது ஒண்ணும் நூல் கீழெல்லாம் கட்ட மாட்டாங்க. கோலத்துல மம்முட்டியை வச்சு எடுத்து இப்படி மடிச்சு மேல போட்டாங்கன்னா எங்கப்பா வயக்காட்டுல போய் பாருங்க. முழு வரப்பு அருகு இக்குனர் ஒருவால் கீழே எடுத்து மேல போட்டாங்க. மொய் மரம்படுக்குனர் ஒருவால், உழுத சேற்றுல வயல்ல சில பேர் மரம் எடுத்தாங்க. மொய் மரம் அப்படின்னா பரப்பு மரம்னு பேர். இதுல ரெண்டு கயிறு, இப்படி ஒரு கயிறு இருக்கு, இப்படி ஒரு கயிறு, இந்த ரெண்டு கயிறும் அந்த கழுத்தில் இருக்கும். இந்த பரப்பு மரத்தை இப்படி பிடிச்சுக்குவாங்க, இது மாதிரி கை மேலி பிடிச்சுக்குவாங்க. இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா ஒரே மட்டமா அப்படி பரப்பு. வயக்காட்டு என்ன அழகா இருக்கு தெரியுமா? அது அப்படியே சொன்னாங்க. மொய் மரம் படுக்குணர் ஒருவால் பரப்பு மரம், நல்ல சேத்தொழவு ஓட்டிய பிறகு அந்த வயலை பரப்பு மரம்னு பேர். அதை கொண்டு அதை சமன் செய்யணும். அப்பதான் மாறி. என்ன நாத்து நல்லதுன்னா என்ன நினைச்சீங்க? எண்ணெய் காஞ்சா உளுந்த ஆட்டி வர சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா வயலை பக்குவப்படுத்துறதுக்கிறதே அது மிகப்பெரிய வேலை. நல்ல மண்ணை உழுது மண்ணை கட்டி இல்லாம நார் உண்டாது, தண்ணியா இருந்தா நார் உணர முடியாது. சேரும் தண்ணியும் சந்தனமா இருக்கும் காட்டுக்குள்ள. அப்படியே அந்த நாரை அப்படி வச்சுக்க, அந்த சேர் அப்படி பிடிச்சு, அந்த சேருடைய இலக்கம் நார் அப்படியே பிரிஞ்சு 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 பல வேர் வரும். அந்த வேர் முத்த முத்த அந்த சேர் அப்படியே கட்டினார். என்ன சயின்ஸ், என்ன அகிரி, எங்க படிக்கிறது? மை மரம் வடுக்குணர் உருவால், அதன் பிறகு செழு மணி பகடு பூட்டு விட்டு ஓப்பி செறி புனல் மண்ணுணர் உருவால், நல்ல சேற்றுளவுக்கு பூட்டிய எருதுகளை எல்லாம் பகடு எல்லாம் எருது முந்தைய பாட்டில் பார்த்தோம். பகடு என்பது எருது என்று முன்னைய பாட்டுல 28வது பாட்டுல கயிறு கோல் பகடுன்னு பார்த்தோம். பகடு என்பது எருது, உரையாசிரியர் காட்டுகிறார். அந்த எருது இந்த சேத்துக்குள்ள காலை வச்சு இந்த சேரு அப்படியே ஆயிரும். அது வாழை தூக்கி அடிக்கும் பாருங்க, ஒருத்தரும் உளவாட்ட முடியும். இந்த வாழை இப்படி இழுத்து பின்னால் அந்த உடம்புல இருந்து இப்படி இருக்கும் வால்,
வாழை இழுத்து இப்படி கட்டி வச்சிருவாங்க. அந்த கழுத்துல கிடக்கும். ஏன்னா வாழை இப்படி இப்படித்தான் ஆடும். அதுக்கு மேல அதை ஆடக்கூடாது. எங்க அப்பாவோட பார்த்து செய்து அவ்வளவு மைசூர் பாப்பாக விட ரொம்ப பாகமா இருக்கணும். சாதாரணமா வயல்ல நாத்து நட முடியாது. மைசூர் பா எப்படி அந்த பாகம் இருக்குதோ அப்படி அது ரொம்ப அழகா செய்யும். அப்புறம் அந்த எருதெல்லாம் வச்சு உடனடியா கழுவணும். அது உடம்புல காஞ்சிருச்சுன்னா அந்த எருதுக்கு போட்டா காஞ்ச அசிங்கமா. அந்த ஈர மண்ணுல தண்ணி ஊற்றி இப்படி தேய்ச்சிங்கன்னா கழிஞ்சு. அது அப்படியே சொல்றாரு. செழுமணி பகடு பூட்டு விட்டு ஓப்பி செறி உணல் மண்ணுணல் ஒருவால். இந்த சேற்று நீர் போறாங்க. இப்ப நாம கூட எங்காவது கீழே போயிட்டா சேரு காலில் பட்ட உடனடியா காலை கழுவி சுத்தம் பண்றமா இல்லையா? அப்படியே சேர்த்து காலோட வீட்டுக்கு போவோமா? அப்படி அந்த நல்ல விவசாயிங்க மண்வெட்டியில வெட்டுவான். மண்வெட்டி பார்த்துருக்கீங்கல்ல? ஒரு புடி இருக்கும், ஒரு கொம்பு இருக்கும், கீழே தகடு இருக்கும். அது ஒண்ணுதான் மண்ணை செதுக்கணும். நல்ல விவசாயி இந்த வேலை சிவாய நமங்கள் ஐயா. திருப்படி நினைக்கிறாங்க ஐயா. பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. 45 நிமிஷம் ஆனா நெட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருமா? இல்லையா? இல்ல, கரெக்டா தான் இருக்கு. சரி ஐயா, கரெக்டா தான் இருக்கு. ஐயா, நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. நான் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த போன்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குதான்னு கேட்க போயிட்டு. சரி, செல்லு அந்த அந்த தகடு இருக்கு பாருங்க, மண்ணை வெட்டி அந்த வாயில மண் ஒட்டி இருக்கும். சிறந்த வேலைக்கார ஒரு சின்ன ஓடோ கல்லை எடுத்து வேலை முடிச்சோடனே அந்த மண்வெட்டிய சுத்தமா மண்ணை தொடச்சு வச்சுட்டு போகணும். இதே எங்க அப்பா எங்களுக்கு பழகி கொடுத்தாரு. அது மண்ணை வச்சுட்டு அப்படி போகவே கூடாது. சாப்பிட்டா பிளேட்டை கழுவுற மாதிரி அந்த சைடுக்கு போகும். அது மாதிரி இந்த எருதுகளை எல்லாம் கடைவிட்டாங்க. செழு மணி பகடு பூட்டு விட்டு ஓப்பி செறி புனல் மண்ணுணர் ஒருபால் விழுமிக நாறு வார்க்குணல் ஒருபால். அப்படி அந்த நல்ல செப்பம் செய்யப்பட்ட வயல்ல சிலர் நாற்று கட்டுக்களை பரப்பினார்கள். நாத்தாங்கால தான் நாத்து விடணும். பிறகு அந்த நாத்தாங்கால இருந்து அந்த வேறு அக்காம பிடுங்கணும். வேற அந்தங்க தரிக்காது. அந்த வேர் அப்படி எடுத்து தண்ணியில மண்ணோட இருக்கும். தண்ணியில இப்படி கழுவி இப்படி பார்த்தீங்கன்னா சிமு 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 சிமுன்னு அந்த வேர் போயிருக்கும். அந்த வேரோட கொண்டு போய் நெட்டீங்கன்னா அது தரிக்கும். அந்த நாரை பிடுங்கி ஒரு இவ்வளவு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. சில பேர் அங்கிருந்து கட்டு எடுத்துட்டு வந்து இந்த நாத்து நடுறவங்களுக்கு சேத்துல இருந்து வெளியே வரக்கூடாது. வந்து அந்த காட்டினுடைய பக்குவம் போயிடும். கால் வச்ச இடத்துல அங்கிருந்து அப்படி வச்சு நட்டிட்டு வருவாங்க. இது முடிகிறதுக்கும் அந்த கட்டு பக்கத்துல கிடக்கிறக்கும் இந்த கால்குலேட் சரியா பண்ணி அந்த நாட்டு கட்டை போடுவாங்க. மிஷினு கூட வேலை செய்யாது. விழுமைய நாறு வார்க்குணர் ஒருபால். அதை எடுத்து கீழே இருக்கிறவன் குமிஞ்சு ஒருபால் ஒரு புறம் ஒண்ணு கையில் அளவா வச்சுக்குவாங்க. புடி இப்படி அந்த புடி இருக்கும். அப்படி எடுப்பாங்க. இது தென்னீர் பை நாத்து அப்படி எடுப்பாங்க. அப்படி அடாடாடா அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரம் நீங்க கம்ப்யூட்டர் வச்சு அளந்தா கூட தப்பா போயிடும். அப்படி அவங்களுக்கு ஒரு பயிற்சி அப்படியே வெளியேன்னு இருக்கும். மிக அருமையான பாட்டு. அது எப்படிதான் கச்சியப்ப முனிவர் நாத்து நடுறத போய் பார்த்து இப்படி எழுதினாருன்னு தெரியல.
இதே போல சேக்கிழாரும் காட்டுகிறார். சேக்கிழார் காட்டுகிற பகுதியாக நாம் பார்த்தால் நமக்கு இருக்கிற அந்த கையிலை மலை சருக்கத்துல நாட்டு சிறப்பு நகர சிறப்பு என்கிற பகுதியை காட்டி வருகிறார். அப்படி வரக்கூடிய அந்த நாட்டில அந்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் போய் நாத்து நட்டார்கள். அந்த நாட்டினுடைய காட்சியை சேக்கிழார் விருந்தகை இதே மாதிரி ரொம்ப அருமையா காட்டுகிறார். ஒன்றுரைத்தலை நான் பெரிய புராணம் படிக்கிறேன். மாமது கூடு போய் மண்டு நீர் வயல் உள்பக வந்து எதிர்கொண்ட மல்லர் குறைத்த கை ஓசை போய். அதே பாட்ட காமிங்க, பெரிய புராணம். அண்டர் வானத்தின் அப்புறம் சாருமால். விவசாயிகளுக்கு மழை வந்து தண்ணி வந்த ஒரே கொண்டாட்டம். அடாடாடாடாட தண்ணி வந்து உடனே வீட்டுக்கு புறப்பட்டாங்க. மாதர் நாறு பறிப்பவர் பெரிய புராணம் இருந்தா தடுத்தாட்கொண்ட புராணத்துல நாட்டு சிறப்புல 11வது பாட்டு. மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும் சீத நீர்முடி சேர்ப்பவர் செய்கையும் ஓதையார் செய் உழுதர் ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மலிந்ததே. சினிமாலாம் தோத்து போயிடும். என்ன காட்சி பாருங்க. உழுதசால் மிக ஊறி தெளிந்த சேரு இழுது செய்யினுள் இந்திரத்தை வந்தம் தொழுது. வயலும் வயல் சார்ந்த இடத்துக்கு கடவுள் எதிரன். நாக்கு நடுறதுக்கு முன்னாலே இந்திரனை வணங்கினார்களாம். இந்திரத்தை வந்தம் தொழுது நாறு நடுவார் தொகுதியே பழுது காவிரி நாட்டில் பரப்பலாம். அந்த அருமையான அந்த காட்சி இங்கே நம்முடைய முனிவர் பெருந்தகை அழகாக சிவபெருமானே செய்து காட்டியதாக பாடுகிறார். இப்படியாக உழுகு நறுவொருபால் உழுத சேருகளிருந்த உடல் பாய்த்துணர் ஒருபால் முழுவரப்பு அருகு சீக்குனர் ஒருபால் மெய்மரம்படுக்குனர் ஒருபால் செழுமணி பகடு பூட்டு விட்டு ஓப்பி செறி புனல் மண்ணுணர் ஒருபால் விழுமியர் ஆறுவார்க்குனர் ஒருபால் வித்துணர் ஒரு புறம் ஆனார். இப்படி நாட்டுக்களை பள்ளனும் பள்ளியுமா வந்த பட்டி நாயகரும் பச்சை நாயகரும் இந்திரன் திருமால் தேவர்கள் பிரம்மா சிவகணங்கள் எல்லாம் திருவிழா மாதிரி கைலாயத்திலிருந்து வேறூர்ல வயக்கூட்டத்துக்கு வயக்காட்டு பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு கிராமங்கள்ல பூ பறிக்கிற நோக்கில புறா பெண் மக்களும் பூ பறிக்க போறாங்களா இல்லையா? எல்லாம் போயிடுவாங்க. இன்றைக்கும் தைப்பூசம் வைகாசி விசாகம் ஊர் போற காலியா போயிடும். எல்லா பக்கங்களையும் கடந்து போயிடுவாங்க. அப்படி கைலாயத்துல ஒருத்தரையும் காணும். பட்டிநாயகனும் பச்சை நாயகனும் வயக்காட்டுல நின்றுக்கிறாங்க. தண்ணி வாஞ்சிட்டு இருக்கு. சிவகணங்கள் பார்த்தாங்க. அப்பாவே அம்மாவையும் காணும். புறப்பட்டாங்க. விநாயகர் முருகன் எங்கேன்னு பார்த்தாங்க. அது ரெண்டு இங்க ஆமையோட்டையும் மீனை முடிச்சு விளையாட்டோ விளையாட்டு. அது இந்த குழந்தைகளும் சொல்லவா வேணும். துள்ளி விளையாட்டு. அதுக்கு 4 முடிச்சுட்டு சேர்ந்துருச்சு. விநாயகர் தும்பிக்கை எடுக்கிறார். முருகன் ஓடி போறார். எல்லாம் முடிச்சுட்டு சிவகணங்கள் பூரா வேலை. ஆளுக்கு ஒரு வேலை. அந்த கைலாயம் முழுவதும் பேரூர் வயக்காட்டுல சொல்ல முடியாத காட்சி. கண்ணுக்கு முன்னால காட்டுகிறார். கட்சி இன்னும் துணையா வரணும் இல்ல. இந்த பிடிச்சார் அடுத்த பாட்டு. திருமகள் அநேகமா 30வது பாட்டு இல்லையா? திருமகள் லட்சுமி வாணி சரஸ்வதி சசி முதலான தேவியர்
பள்ளியராகி இரு கையில் அணிந்த குருதினம் தெளிப்ப இட்டிடை வருந்தவா செவியும் மருவியதோடு நாலவார் குந்தல் மருவியே தோழின் எழுந்தலைய உருகளு பச்சை பள்ளியோடு அயர்ந்திட்டு பொன்முடி நாறு நட்டனரால் நமக்காக அந்த அம்மா வேலைக்கா கூலி வேலையாளர். என்ன வேலை? திருமகள் கலைமகள் திருமகள் வாணி கலைமகள் சசி இந்திராணி தேவியர் பள்ளியராகி வந்தனர் இரு கையில் குறுகினந்து எழுப்ப கையில வளைகாப்பு போட்ட மாதிரி இவ்வளவு வளையல் மண்ணு வளையல் சலங்குது. கைவளை ஆர்ப்ப என்று திருவாசகம் சொல்ல மாட்டார். இட்டிடை வருந்தவார் செவியும் சிறிய இடை அப்படி கீழே குமிஞ்சு இடுப்பு வலிக்குது. கீழே குமிஞ்சு வேலை செய்ய பழக்கம் உண்டா? வயக்காட்டுல குத்த வச்செல்லாம் உட்கார முடியாது. ஏன்னா கீழே என்னக்குது சரி பின்னால போற நினைச்சோம். அப்படி கீழே குமியலாம், நாறு கையில முடிச்சுக்கணும். அந்த இடுப்பு பெண்டு நிமித்து போயிடும். அங்க இடுப்பு வலிச்சா இடுப்பு வலி ஜென்மத்துக்கு வராதுங்க. இடை இடைனா இடுப்பு வருந்த வார் செவியின் மருவிய தோடு. ஆமா, வார்னா பெருசுன்னு அர்த்தம். பெரிய காதுல அந்த ஓலம் உண்டு. நாலாவார் தோடு நாலன்னா தொங்கன்னு அர்த்தம். காதுல அப்படி அந்த காதோல தொங்கு. வார் கூந்தல் மல்கிய தோழியம். வார் கூந்தல் மேல என்ன வார் செவினாரா, இங்க வார் கூந்தல் பெரிய முடி. இப்ப இருக்கிற முடி மாதிரி கட்டிங் பண்ற விஷயம் வச்சுக்காதீங்க. பின்னால முழங்காலத்தோடு பெண்களுடைய கூந்தல். பின்னால முழங்கால தெரியும் இல்ல, தலை கழுத்து முதுகு இடுப்பு அந்த உட்கார்ற இடம், அதுக்கு கீழே தொடை, அதுக்கு கீழே முழங்காலு, அந்த கண்டக்கால் வரைக்கும் தொங்கும். இன்னைக்கு வேணா கேட்டுக்கலாம். எங்கேன்னு சில மகளிர் நான் பார்த்திருக்கேன். நான் அதை பார்த்து வணங்கியது. இதெல்லாம் பெருமான் கொடுத்த மனசு. வார் கூந்தல் மல்கிய தோளின் வீழ்ந்து அலைய அப்படியே முதுகுல பட்டு அது அசையுது. அடாடா உருகேழு பச்சை பள்ளியோடு. அந்த பெண்கள் எல்லாரும் அயர்ந்திட்டு ஒன்முடி நாறு நட்டனாரால். பச்சை பள்ளியோடு அந்த அம்மாவோட சேர்ந்து எல்லாம் நாத்து நடுறாங்க. கம்ப்ளைண்ட் தான். ஒரு ஆள் பாக்கியது, பணக்காரரு ஏழை தங்கம் எம்எல்ஏ எம்பி சிவனடியார் அல்ல கம்ப்ளைண்ட். உலகம் போறாங்க நாத்து. பாருங்க, திருமகள் வந்துட்டா, வாணி வந்துட்டா, இன்னும் யாரு தெய்வத்தையே காணோம். கைலாயத்துல ஒரே கொரோனா மாதிரி தேவலோகம் பொலி விழுந்து கிடந்திருக்கும். பூரா பேர் எங்க வந்துட்டாங்க, மாநாட்டுக்கு வந்த மாதிரி பூரா பேரூர் வயக்காட்டுல நிற்கிறாங்க. அப்படி குமிஞ்சு வேலை செஞ்சதுனால அப்படியே அந்த இடுப்பு வலித்தது. எல்லா பக்கம் அப்படி அயர்ந்திருந்தார் என்ற அளவில வயக்காட்சி ரொம்ப நல்லா காட்டுகிறார் இல்லையா? இயற்கை பாருங்க, செயற்கை கிடையாதுங்க, இயற்கை. அந்த இயற்கை தன்மையை அருமையா நம்ம காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த அருமையான
அருமையான வயல்ல நம்மளை திருவடி அணைக்கிறாங்க ஐயா. நீர் தான் ரொம்ப காரணம். அந்த நீரை சுவாமி தான் கொடுக்கிறார். அப்படி அந்த நீரை கொடுக்கின்ற அந்த பெருமானுடைய அந்த கருணையை நினைந்து நீருக்குள்ள பாட்டு ஏரி இடர்கடலை பட்டி என்ற பாடலை பாடி போதுவாமூர்த்திகள் நிறைவு செய்யும்படி உங்கள் சார்பாக வேண்டும். சிவாய நமங்கய்யா. ஐயா சிவாய நமங்கய்யா. ஏரி பாடலாமா இல்ல வேற ஏதாவது பாட்டு பொருத்தமா இருக்கா? பாடலாங்க. இப்போ எல்லாமே எல்லா நதிகளோட பேர்லாம் வருதுங்க. ஆமா ஆமா. இடர்கடல் பட்டு இழைக்கின்றேனே